வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 7/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:26. கரணம் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2:03 வரை. அஷ்டமி பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:37 வரை. ரோஹிணி பின்பு மிருகசிருஷம். மேஷராசி நேயர்களே, பொருள் வரவுகள் மேலோங்கும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் வந்து நீங்கும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அஸ்வினி மகிழ்ச்சியான நாள். பரணி நிம்மதி கிடைக்கும். கிருத்திகை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ரிஷபராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் மாற்றங்கள் வந்து நீங்கும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். தேகநலனில் மாற்றங்கள் உருவாகும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். செலவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கிருத்திகை மனக்கசப்புகள் நீங்கும். ரோஹிணி மனக்கசப்புகள் விலகும். மிருகசிருஷம் தடைகள் நீங்கும். மிதுனராசி நேயர்களை, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். எதிலும் நிம்மதியான நிலை கிடைக்கும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். தேகநலன் சீராகும். சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். லாபங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மிருகசிருஷம் நிம்மதியான நாள். திருவாதிரை அனுபவங்கள் கிடைக்கும். புனர்பூசம் சேமிப்புகள் கூடும். கடகராசி நேயர்களே, பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும். தடைப்பட்டிருந்த பொருள் வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். வணிகம் தொடர்பான விஷயங்களில் யோசித்து செயல்படவும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் மாற்றங்கள் கிடைக்கும். பூசம் அமைதியுடன் செயல்படுவீர்கள். ஆயில்யம் வளமான நாள். சிம்மராசி நேயர்களே, வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பொருள் வரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் வந்து நீங்கும். பணியில் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் மகிழ்ச்சியான நாள். பூரம் தடைகள் விலகும். உத்திரம் முன்னேற்றங்கள் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும். சித்திரை ஆதாயங்கள் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, தேகநலனில் அக்கறை தேவை. எளிதில் நினைத்த காரியம் நிறைவேறும். அலைச்சல்கள் அதிகமாகும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் உண்டாகும். சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தடைப்பட்ட பொருள் வரவுகள் கிடைக்கும். அமைதியுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நிதானம் தேவை. சுவாதி மாற்றங்கள் உருவாகும். சகம் பொருள் வரவுகள் கிடைக்கும். விருச்சிகராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அலைச்சல்கள் கூடும். உடன் பிறந்தவர்களிடம் சில தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். நிதானம் தேவை. மேன்மைகளும் அதிகமாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். சுற்றி உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் அலைச்சல்கள் கூடும். அனுஷம் நிம்மதி கிடைக்கும். கேட்டை அனுசரித்து நடந்து கொள்ளவும். தனுசு ராசி நேயர்களே,
குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெற்று அனுபவங்கள் அதிகமாகும். புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூல மகிழ்ச்சியான நாள். பூராடம் நினைத்தது நிறைவேறும். உத்திராடம் நெருக்கம் கூடும். மகர ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் மாற்றமான சூழ்நிலை உருவாகும். குழந்தைகளின் மூலம் அலைச்சல்கள் கூடும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். சாதகமான சூழ்நிலை எதிலும் உருவாகும். பணியில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் கூடும். நெருக்கடிகள் நீங்கும். மகிழ்ச்சிகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் மாற்றமான நாள். திருவோணம் உதவிகள் கிடைக்கும். அவிட்டம் முன்னேற்றங்கள் உண்டாகும். கும்பராசி நேயர்களே, புதுவிதமான முயற்சிகளில் அனுபவங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த திடீர் செலவுகள் உண்டாகும். சிக்கனத்துடன் செயல்படுவீர்கள். பணியில் கடமைகள் அதிகமாகும். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெற்றிகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் அனுபவங்கள் கிடைக்கும். சதயம் அனுகூலங்கள் உண்டாகும். பூரட்டாதி உதவிகள் கிடைக்கும். மீன ராசி நேயர்களே, வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். பொருள் வரவுகள் மேலோங்கும். அலைச்சல்களில் முன்னேற்றங்கள் உண்டாகும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும். உத்தியோகத்தில் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். புரட்டாதி வளமான நாள். உத்திரட்டாதி நிம்மதி கிடைக்கும். ரேவதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.